Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது நம்மளுடைய சேனல்ல ஒரு புதிய கேஜெட் பத்தி பார்க்க போறோம். அது என்ன கேஜெட்ங்கறத வீடியோ முழுசா பாருங்க தெரியும். இந்த வீடியோவுக்கு நிறைய சப்போர்ட் இருந்தா நம்மளுடைய சேனல்ல இன்னும் பல கேஜெட் பத்தி அறிமுகப்படுத்த போறேன். இந்த வீடியோ பார்க்கறது முன்னாடி நீங்க இன்னும் தமிழ் சிற்பி YouTube சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி பக்கத்துலயே ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். அது மட்டும் இல்லாம நம்மளோட சோஷியல் மீடியாவான Twitter, Instagram, Facebook இந்த பேஜ்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நமக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டெக் சம்பந்தமான விஷயங்களை அங்க ஷேர் பண்ணி எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த கேஜெட்டுடைய அன்பாக்சிங் பார்த்தலாம். இந்த கேஜெட் ரெண்டு விதமான மாடலில் வருது. ஒன்று பார்த்தீங்கன்னா 707WF 707 இது மாதிரி ரெண்டு விதமான மாடலில் வருது. 707WFங்கிறது வைஃபையோட சேர்ந்து வருது. 707 என்பது வைஃபை இல்லாமல் வருது. அவ்வளோதான் வித்தியாசம், வேறு எதுவும் கிடையாது. இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாம். அன்பாக்சிங் பண்ணும்போது மேலே ஒரு யூசர் மேனுவல் இருக்குது. இந்த யூசர் மேனுவலில் இந்த டிவைஸை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மொத்த விவரம் இதுக்குள்ளே இருக்குது. நீங்கள் நேரம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். இந்த டிவைஸுக்கு பவர் கொடுக்குற பவர் கேபிள் ஒன்று இருக்குது. அதாவது ஒரு இன்புட்டு ரெண்டு அவுட்புட் கொடுக்குற மாதிரி ஒரு பவர் கேபிள் இருக்குது. அடுத்தது ஒரு ஈத்தர்நெட் கேபிள் கொடுத்துருக்காங்க. ப்ளூ கலர் ஈத்தர்நெட் கேபிள் கொடுத்துருக்காங்க. அடுத்தது டிவைஸ். இதுதான் இந்த டிவைஸ். உரமாக வச்சிடலாம். பாக்ஸ் எல்லாம் உரமாக வச்சுட்டு என்னென்ன இருக்குன்னு மொத்தமாக பார்த்துடலாம். இதுதான் இந்த டிவைஸ். இந்த டிவைஸில் பார்த்தீங்கன்னா பைட்டும் கிடையாது, ரொம்ப சின்னதாகவும் இருக்குது. அது பேக் சைடு பார்த்தோம்னா ஒரு ஈத்தர்நெட் போர்ட் இருக்குது, ஒரு சிம் கார்டு போர்ட் இருக்குது, இதில் ஒரு பவர் போர்ட் ஒன்று இருக்குது. இந்த சிம் கார்டு பக்கத்தில் ஒரு ரெண்டு இண்டிகேஷன் இருக்குது. பக்கத்தில் இந்த பக்கம் ரெட் இண்டிகேஷன், அந்த பக்கம் ப்ளூ இண்டிகேஷன். இந்த பக்கம் ரெட் இண்டிகேஷன் வந்து நம்ம பவர் கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். இந்த பக்கம் ப்ளூ இண்டிகேஷன் இன்டர்நெட் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா அந்த ப்ளூ இண்டிகேஷன் ஆகிடும். ஓகே, அதை எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவிஆரில் ஈத்தர்நெட் கேபிள் கனெக்ட் பண்ணிவிட்டேன். ஆட்டோமேட்டிக்காக டிவிஆர் ஆன் ஆகிடுச்சு. டிவிஆரில் கொஞ்சம் சத்தம் வந்துட்டு இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த டிவைஸில் பார்த்தீங்கன்னா சிம் கார்டு எதுவும் போடலை. இப்போ நான் இந்த கனெக்டரை யூஸ் பண்ணலாம். என்கிட்ட டைரெக்டாக நான் வச்சுருக்கேன் ஒரு கனெக்டரு. இந்த கனெக்டரை யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு அதாவது ஒரு இன்புட் கொடுத்து ரெண்டு அவுட் எடுத்துக்கலாம். ரெண்டுத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறதுல நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதே யூஸ் பண்ணுறேன். இப்போது இதுக்கான பேக் சைடில் என்கிட்ட ஜியோ 4G சிம் இருக்குது. இந்த சிம்மை நான் பின்னாடி இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ இந்த ஜியோ 4G சிம்மை நான் பின்னாடி இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ இன்சர்ட் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கான பவரை நம்ம கொடுத்துடலாம். பவர் கொடுத்ததும் ரெட் இண்டிகேஷன் வந்துடுச்சு. அடுத்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ளூ இண்டிகேஷன் வந்துடும். ஓகே, இப்போ இன்டர்நெட் கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம டிவிஆரில் இருந்து வர ஈத்தர்நெட் கேபிளை நம்மளுடைய டிவைஸில் COFE டிவைஸில் கனெக்ட் பண்ணிடலாம். இப்போது இந்த டிவைஸ்லேயே இதை கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களோட டிவிஆரில் கனெக்ட் ஆகுது. இப்போ நம்ம செய்ய வேண்டியது மொத்தமாக டிஸ்பிளேல பார்க்க வேண்டியது. உங்களோட டிவிஆரில் மெயின் மெனு போங்க. மெயின் மெனு போயிட்டு லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணதும் உங்களுடைய சிஸ்டம் இருக்கு இல்லையா, சிஸ்டமில் போய்ட்டு இங்கே இருக்கிற நெட்வொர்க் ஆப்ஷனில் போயிடுங்க. நெட்வொர்க்கில் நீங்கள் மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஐபி வைக்காதீங்க. DHCPயை எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிவிடுங்க. திரும்ப இந்த PTP செட்டிங்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே போங்க. அங்கே போனதும் உங்களுடைய ஆன்லைனுக்கு வந்துடும். அதாவது உங்களுடைய டிவிஆர் ஆன்லைனுக்கு வந்துடும். இதுக்கப்புறம் நீங்கள் இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி உங்களுடைய மொபைலில் நீங்கள் உங்களுடைய CCTV கேமராவை மொபைல் யூஸ் பண்ணி பார்க்க முடியும். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இந்த டிவைஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம இந்த COFE அப்படிங்கிற ஒரு கேஜெட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கேஜெட் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லையும் கிடைக்குது, ஆஃப்லைன்லையும் கிடைக்குது.
ஆன்லைனில் ஓவர் ப்ரைஸிங்காக இருக்குது, ஆனால் ஆஃப்லைனில் ரொம்ப கம்மியான ப்ரைஸிங் இருக்குது. அது நான் ஆஃப்லைனில் வாங்கினேன், ஆன்லைனில் செக் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே ஓவர் ப்ரைஸிங்காக இருந்தது. அதனால் வந்து நான் ஆஃப்லைனில் வாங்கிக்கிட்டேன். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க மற்றும் உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். இதை குறைந்த இந்த வீடியோ கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.